எங்கள் அன்பு தெய்வமே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த ஆண்டிலும் இந்த மாதத்திலும் இந்த நல்ல முதலாம் பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ஐயா. உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவுடைய விருந்தில் பங்கு பெறவும் கர்த்தாவை அழைத்து வந்த பிள்ளைகளை தாழ்த்துகிறேன். வர தடைப்பட்ட பிள்ளைகளையும் தடைகளையும் நீக்கி அழைத்து வாங்க. கர்த்தாவே, நம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்புதலோடு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சொந்தெடுத்து கொள்ள உம்மை கிட்டி சேர கர்த்தர் கிருபைதாங்க. தேவ அன்புக்குள்ளாய் கர்த்தாவே மூடி மறைத்து மகிமைப்படுங்க. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆராதனையிலும் கர்த்தாவே ஒரு மனதோடு கூட கர்த்தாவே பிள்ளைகள் யாவரும் ஒருமித்து உம்மை உயர்த்தவும் துதிக்கவும் கருவதாங்க. இந்த நாளிலும் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வடசென்னை ஏரியாவில் கர்த்தாவே மேற்கு பகுதியிலே காணப்படக்கூடிய ஊழியங்கள் நடுவில் கர்த்தருடைய புயமும் கருவையும் வெளிப்படும்படியாய் ஒவ்வொரு தேவ சபைகளின் நடுவிலும் கர்த்தருடைய மகிமை உதித்தது என்று சொல்லும்படியாய் கர்த்தாவே செலவால் சபையை தாழ்த்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து நடத்துங்க. கிருபைகள் வெளிப்படுவதாக, கிருபைகள் சூழ்ந்து கொள்வதாக. இயேசுவின் ரத்தஞ்சம், இயேசுவின் ரத்தஞ்சம், இயேசுவின் நாமத்தினால் நல்ல பிதாவே, ஆமென். ஆனந்த ஞான சொரூபா நமோ நமோ, ஆனந்த ஞான சொரூபா, ஆனந்த ஞான சொரூபா நமோ நமோ, ஆனந்த ஞான சொரூபா. கணங்கொள் மகிமையின் கர்த்தாவே, காத்திரனே தீரபர்த்தாவே, கணங்கொள் மகிமையின் கர்த்தாவே, காத்திரனே தீரபர்த்தாவே, நரர் காண வந்தாரே, பரநரர் காண வந்தாரே, கருணாகர தேவா, ஆனந்த ஞான சொரூபா, கருணாகர தேவா, ஆனந்த ஞான சொரூபா, ஆனந்த ஞான சொரூபா நமோ நமோ, ஆனந்த ஞான சொரூபா, ஆனந்த ஞான சொரூபா நமோ நமோ, ஆனந்த ஞான சொரூபா. அந்த பரமானந்த குணாலா, ஆதத்தின் தீரற்ற மனுவேலா, அந்த பரமானந்த குணாலா, ஆதத்தின் தீரற்ற மனுவேலா, எமையாண்டு கொண்டாரே, பரன் எமையாண்டு கொண்டாரே, ஞானாதிக்க துரையே, ஆனந்த ஞான சொரூபா, ஞானாதிக்க துரையே, ஆனந்த ஞான சொரூபா, ஆனந்த ஞான சொரூபா நமோ நமோ, ஆனந்த ஞான சொரூபா, ஆனந்த ஞான சொரூபா நமோ நமோ, ஆனந்த ஞான சொரூபா. ஆடுதலுக்குரிமை கோனே, ஆரண காரண
செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 யேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூரைச் செடியின் நாட்கள் முடிந்து போனது. யேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூரைச் செடியின் நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் சத்தம் எனக்குள் ஒலித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். உன்னதரின் சத்தம் எனக்குள் ஒலித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்புவேன்,
ஜெபிப்போம். இந்த நல்ல மாதத்திற்காய் நான் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறேன். இந்த நாளிலும் உங்களை முகமுகமாய் பார்க்கும்படியாய் கத்த பாராட்டுகிற அன்புக்காகவும் தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறேன். இந்த 4வது மாதம் என்னால் மறக்க முடியாத காலங்களாய் காணப்படும். என் தேவன் ஊழியத்திற்கு என்று அழைத்து கொண்டே இருந்தார். நான் சகோதரி அவர்களோடு சேர்ந்து ஊழியத்திற்கு போவேன், கடந்து வருவேன். ஆனால் என்னுடைய காரியங்களிலே நான் அவர்கள் ஊழியம் செய்யட்டும் என்கிற அந்த நோக்கம்தான் எனக்கு இருந்ததை தவிர ஊழியத்தின் பாதியிலே வருவேன் என்ற காரியங்கள் என் மத்தியில் இல்லை. அந்நாட்களிலே உலக வேலையும் இருந்தது. உலக வேலையிலே வேலை செய்து கொண்டு சகோதரியோடு பார்ட் டைமாய் கடந்து போய் வந்த அந்த காலங்களிலே தொடர்ந்து கத்த என்னோடு கூட பேசிக்கொண்டே வந்தார். அவர் பேசிக்கொண்டே வந்த அந்த காலங்களிலே கத்த சொன்னார், நான் உன்னை நடத்த மாட்டேனா, நான் உன்னை போஷிக்க மாட்டேனா என்று சொன்னார். உலகத்தினுடைய காரியங்களிலே நடத்துதலே போஷிப்பு ரொம்ப முக்கியம். இந்த காரியங்கள் நிமித்தமாய் நான் தேவனுக்கு நான் மறு உத்தரவு கொடுக்கவில்லை. அப்படி இருந்தும் மறுபடியும் என்னோடு கூட பேசக்கூடியவராக இருந்தார். வசனங்களை கொண்டு பேசும்படியாகவும் கர்த்தர் இடைப்பட்டு கடந்து வந்து கொண்டே இருந்தார். ஆனால் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி நான் இரவு பணி ஆற்றி கொண்டிருந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானுடைய சத்தம் எனக்கு தொனித்தது. நான் அங்கே என்னுடைய ரிசைன் லெட்டரை நான் கொடுத்து விட்டு நான் வந்துவிட்டேன். அந்த நாட்களிலே என்னுடைய தகப்பன் டாஃபிலே வேலை செய்து கொண்டு இருந்தார்கள். இருந்து ரிட்டையர்ட் ஆகியிருந்தாங்க. அவர்களுடைய வேலை காரியங்கள் நிமித்தமாய் தீர்வோ முழு பிரயாசம் எடுத்து அந்த வேலையும் ஆயத்தப்படுத்தி விட்டார். இப்பொழுது உலக வேலையா உன்னதருடைய வேலையா என்கிற காரியமே காணப்பட்டது. ஆனால் என்னுடைய முழு மனம் பணத்தை நாடி போகவில்லை. முழு மனதோடு கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து நான் கடந்து வந்து விட்டேன். வந்த உடனே சகோதரி மத்தியிலே சொல்லலை. அந்நாளிலே காலை வேளையிலே கார்னோடையிலே ஒரு சகோதரர் குடும்பம், போலீஸ்காரருடைய குடும்பம், அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சொல்லி காலையிலே நாங்கள் கிளம்பி கடந்து போனோம். போகக்கூடிய அந்த பாதையிலே அந்த கொடுங்கியூர் தாண்டி பர்மா குடிசைகள்லாம் இருக்குது. அந்த பகுதியில் கடந்து போகக்கூடிய வழியிலே சகோதரி மத்தியிலே சொன்னேன், நான் ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுத்து என்னுடைய வேலையை நான் விட்டுவிட்டேன் என்று சொன்ன உடனே சகோதரிக்கு பயம். அப்பா என்ன சொல்லுவாரோ தெரியலங்கிறதுனால அந்த பயத்தில் சைக்கிள் நாட்களில் இந்த லோடு வண்டி உங்களுக்கு நல்லா தெரியும், சைக்கிள் ஊழியந்தான் நாட்களில் அந்த கேரியரில் இருந்து பட்டுன்னு குதிச்சிட்டாங்க. குதிச்ச உடனே எனக்கு ஒரு பக்கம் பயம். அதுலேயே நின்றுட்டு சொல்கிறாங்க, நான் எப்படிடா அப்பா போய் பார்ப்பேன், எப்படிடா சொல்லுவேன் என்று சொன்னாங்க. நீங்கள் சொல்கிறீங்களோ அப்போ பார்ப்போம் என்று தான் அதிகமாக பேசுவேன். நீ சொல்கிறியோ சொல்ல மாட்டியா அது பிரச்சனை எனக்கு இல்லை. கர்த்தருக்கும் எனக்கும் உள்ள டீலிங் இது. என்னை ஊழியத்துக்கு வாங்கி கூப்பிட்டாரு. என்ன வேலை எப்படின்னு எனக்கு தெரியாது.
நான் என்னுடைய காரியங்களை செஞ்சிட்டேன். சொன்ன பிறகு அந்த போன இடங்கள்லையும் ஜெபித்து முடித்து அவர்களுக்கு சஞ்சலம்தான் பெரிதாக இருந்தது. வீட்டுக்கு வந்த பிறகும் எங்கள் அப்பாட்ட நானும் சொல்ல, அவங்களும் ஒரு வார்த்தை சொல்ல. சனிக்கிழமை நாங்கள் தான் தீர்ப்பு கூட்டத்திற்கு கடந்து போகக்கூடிய வழியிலே அந்நாட்களிலே ஏற்கமான பாஸ்டர் ராஜா ஐயா சபைக்கு நாங்கள் கடந்து போய் கொண்டு இருந்தோம். தலைமை சபையிலிருந்து இங்கே வந்து அந்த காலங்கள். அப்பொழுது ஐயாட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஐயா நான் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தோன்னே அவர் ரொம்ப சந்தோஷம். அவ கட்டி பிடித்து அணைத்து கொண்டா, கர்த்தர் உங்களை முன்குறித்து தெரிந்திருக்கிறார் என்கிற காரியத்தை சொல்லிவிட்டு சனிக்கிழமை கடந்து போனது. ஞாயிற்றுக்கிழமை காலை சர்வீஸ் போய் கடந்து வந்தோம். சர்வீஸில் என்னை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து அவர் பிரதிஷ்டையும் பண்ணிவிட்டார். அதற்கு பிறகு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று நான் நினைத்து கொண்டு நான் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாத ஒன்று கடந்து வந்தேன். இரவு ஜெபத்திற்கும் அங்கு கடந்து போயிருந்தோம். கடந்து போய்விட்டு கடந்து வந்து விட்டேன். காலை வேளையிலே, திங்கட்கிழமை காலை வேளையிலே ஒரு 5:30 மணி இருக்கும். பாஸ்டர் ஆஜயா அப்போ சைக்கிளில் வராங்க. சைக்கிளில் வந்து எங்களுடைய வீட்டு கதவை தட்டினாங்க. நாங்கள் யார் இந்த வேளையில் காலை வேளையில் வந்திருக்கிறாங்க என்று சொல்லி அப்பா போய் கதவை திறந்த வேளையிலே, கதவை திறந்த உடனே அப்பாட்ட சொன்னாங்க, ஐயா உங்களுடைய பிள்ளைய நீங்கள் ஊழியத்துக்குன்னு நீங்கள் ஒப்பு கொடுத்ததுனால ரொம்ப சந்தோஷம், நீ கட்டி பிடிச்சிக்கிட்ட. நான் அதுவரையிலும் அப்பாட்ட நான் சொல்லவே இல்லை. அவங்களுக்கு தெரியாது என்ன மேட்ருங்கிறதே தெரியாது. ஆனால் நான் அதற்கு பிறகு தான் சொன்னேன். அப்பொழுது என் தகப்பன் என்னை ஜெபித்தாங்க. அந்த நாட்களை நான் மறக்க முடியாது. நித்தியத்தின் பாதையிலே கடந்து வர கர்த்தர் ஒவ்வொரு காலங்களிலும் கிருபை கொடுத்து நடத்தி வரக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இந்த ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி, ஏப்ரல் மாதமானது சந்தோஷமான மாதம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து என்னுடைய சாட்சியை பகிர்வேனானால் நேரம் போதாது. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். கர்த்தர் நம்மை நடத்துவோம். அல்லேலூயா. யோவான் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு தெய்வமே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் இந்த மாதத்திலும் கொடுத்த மாறாத கிருபையின் வாக்குக்காய் நன்றி செலுத்துகிற ஐயா. கர்த்தாவே, தேவருடைய சமூகம் எங்கள் நடுவிலே இருந்து நீர் செய்து வருகிற மகத்துவமுள்ள கிரியைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். அருமையான சகோதரி ஜெய்பாய்க்காய் துதிக்கிறேன். தேவ பலனோடு கர்த்தாவே தேவ சன்னதியிலே கூட்டி சேர்த்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவ கிருபையினால் நிறைத்து நடத்துங்க. அதுபோலவே தகப்பனே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை கர்த்தாவே எங்கள் நடுவிலே வெளிப்படுத்தும்படியாய் தேவ பிரசன்னத்தினாலே மூடி மறைத்து நடத்துங்க. வந்துள்ள ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பேசுங்க. கர்த்தருடைய சாயலே பிள்ளைகள் பிரகாசமடைய கிருபை தாங்க. தேவ அன்புக்குள்ளாய் ஆண்டு கொள்ளுங்க, வழி நடத்துங்க. என் தேவனே, உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆஸ்வதிங்க, கிருபை தாங்க. இயேசுவின் ரத்தத்தினால பிதா, ஆமென்.
கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். யோவான் 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இன்றைக்கும் இந்த வசனத்தினுடைய காரியங்களை குறித்து நான் தேவ சமூகத்திலே காத்திருந்த வேளையிலே தேவனாகிய கர்த்தர் அந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்கும்படியாய் மறுபடியும் வாசிக்கும்படியாய் சொல்லக்கூடியவராக இருந்தார். அப்பொழுது ஒரு வார்த்தை என்னோடு கூட பேசினார், உங்களுக்கு சொன்னேன். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு பேசின ஒரு உரையாடலை நாம் பார்க்க முடிகிறது. தேவன் அவர்களோடு பேசி கொண்டிருந்த அந்த காரியங்களை நாம் கவனிக்க முடிகிறது. எல்லாவற்றையும் எதற்காக சீஷர்கள் மத்தியிலே சொல்லுகிறார் என்று சொல்லி கவனிக்கக்கூடிய வேளையிலே இதோடு சேர்த்து ஒரு 7 காரியங்களை அவர் சொல்லி 7 தடவை உங்களுக்கு சொன்னேன், சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லும்படியான வார்த்தைகளை நான் கவனிக்கும்படியாய் கர்த்தர் கிரியை செய்யக்கூடியவராக இருந்தார். இன்றைக்கும் இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பெயரளவிலே விசுவாசிகளாக இருக்கக்கூடாது. தேவன் ஒரு வார்த்தையை கொடுப்பார் என்றால் அதை ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார். சங்கீதம் 105:19 நாம் கவனிக்கக்கூடிய வேளையிலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு விசேஷித்தது என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். சாமுவேலுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை கூட தரையில் விழுந்து விடவில்லை. இந்த வாக்குத்தத்தம் நீங்கள் கடந்து வந்த காலங்களிலே, கடந்து வந்த ஆண்டுகளிலே பெற்றுக்கொண்ட வார்த்தைக்கு ஒரு பூஸ்டராய் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. நிறைவேறுமா, நிறைவேறாதா, கிடைக்குமா, கிடையாதா, இப்படி பல காரியங்களினாலே மனுஷி சஞ்சலப்படுத்தக்கூடிய ஒரு காரியங்களை பிசாசானவன் கொண்டு போடுவான். இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, கிடைக்குமா, எவ்வளவு நாளுக்கு பிறகு வாங்கிக்குமா, எத்தனை ஆண்டுகள் கடந்து போயிட்டு என்மேலாம் குழந்தை நிற்க போகுது, இப்படி பல காரியங்களை போட்டு உங்களுடைய சிந்தையை பிசாசானவன் அலசடி படுத்தக்கூடாது என்பதற்காக உன்னதமான தேவன் என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய நம்பிக்கையை பார்க்கிறார், உன்னுடைய அன்பை பார்க்கிறார், உன்னுடைய விசுவாசத்தை பார்க்கக்கூடியவராய் இருக்கிறார். உன்னை என்ன பண்ணுகிறார்? தைரியப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். இந்த வசனத்திற்குள்ள என்ன காணப்படுகிறது என்றால், ஒரு திட மனதை, உனக்குள்ளே ஒரு பிடிப்பான காரியங்களை கர்த்தர் உனக்கு முன்பாக நிறுத்தக்கூடியவராய் இருக்கிறார். காலங்கள் கடந்து போயிட்டு, அதனால முன்னாட்களில் தான் ஆண்டவர் என்மேல் நேசமாக இருந்தார், இப்படியாய் எண்ணம் கொண்டு
கடந்து போகக்கூடிய காரியங்கள் அல்ல. தேவனாகிய கர்த்தருடைய தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையையும் மகிமையையும் நாம் எப்பொழுதுமே பற்றி கொள்ளும்படியாய், உறுதியாய் அவரை சார்ந்து கொள்ளும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு. இயேசுவை சமாதானமாய் நேசிக்கிறீங்களா? இயேசுவோடு கூட உங்களுடைய அன்பு எப்படி இருக்கிறது? உங்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? எப்படி அவரை கிட்டி சேர்த்து கொண்டு இருக்கிறீங்க? எப்படி அவரை நேசித்து கொண்டு இருக்கிறீங்க? தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் முகமுகமாய் பார்த்து கேட்கக்கூடியவராய் இருக்கிறார். நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன், நீ என்ன செஞ்ச? விசுவாசத்தில் நிற்கிறியா? அல்லது இங்க ஒரு கால் அந்த ஒரு கால், ரெண்டு காலில் ரெண்டு போட்டில் படகு பண்ணி கொண்டு இருக்கிறாயா? எப்படி உன்னுடைய ஓட்டம் போய்கொண்டே இருக்கிறது? எப்படி உன்னுடைய நடைகள் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது? கர்த்தர் உங்களோடு கூட பேசக்கூடியவராய் இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆகவே உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுத்திருந்தாரோ, என்ன வாக்கு கொடுத்திருந்தாரோ அதை கொஞ்சம் நினைவுபடுத்துங்க. எந்த காரியங்கள் தடைகளாக இருந்தாலும், எந்த காரியத்திலே நீங்கள் சோர்ந்து போய் இருந்தாலும், கர்த்தர் உங்களோடு எப்படி இருக்கிறார்? உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. சமான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு விலகுவதில்லை. அல்லேலூயா. நீதியின் தேவனுடைய கரம் உங்களோடு கூட நம்மோடு கூட அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கு 7வது பாயிண்ட் இதாக இருக்கிறது. 7 இதை விட்டு 7 தடவை அவர் சொன்ன ரகசியங்களை நான் சொல்லுகிறேன். அந்த அதிகாரத்தின் 1வது பகுதி 16:1. முதல் பாயிண்ட் என்ன? நீங்கள் இடறல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர் முன்னுரை சொல்லக்கூடியவராயிருக்கிறார். எதை குறித்து? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று சொன்னவன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, உபத்திரம் இல்லை என்று மட்டும் எந்த ஒரு கிறிஸ்தவளோ நினைக்காதீங்க. ஆனாலும் தைரியம் கொண்டு என்ன பண்ணுங்க? நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் ஜெயம் எடுக்க கிருபை தருவேன் என்று சொல்லும்படியாக தான் கர்த்தர் இந்த காரியங்களை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அங்கு என்ன வெளிப்படுகிறது என்றால், ஒரு விழிப்புணர்வை கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். நம்முடைய காலங்களிலே இந்த ஆவிக்குரிய விழிப்புணர்வானது மிகுந்த அவசியம். ஆவிக்குரிய விழிப்புணர்வு மிகுந்த அவசியம். கர்த்தருடைய வார்த்தையை தரிசனமாகவோ தீர்க்க தரிசனமாகவோ அல்லது சொப்பனங்களின் மூலமாகவோ தர்சனங்கள் மூலமாகவோ நீ எப்படியாவது நீ கேட்டு ஆண்டவர் செய்வார் என்கிற காரியத்திலே நீ கடந்து வந்திருக்கலாம்.
ஆனால் தாமதிக்கக்கூடிய வேளையிலே நம்முடைய ஆத்மா சோர்ந்து போகும், தளர்ந்து போகும். ஆனால் தேவன் நம்மை குறித்து என்ன சொல்லக்கூடியவராய் இருக்கிறார் என்றால் 1 கொரிந்தியர் 15:34 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீதி கேட்க விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். எது நீதி? தேவனுடைய வார்த்தையின்படி செய்வது நீதி. அந்த நீதியான வார்த்தையை தான் நீங்கள் பற்றி கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தையின் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போவதில்லை, அழிந்து போவதில்லை. அவருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்று காணப்படக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உள்ள இடம் இருக்குது, தயவு செய்து உள்ள வரக்கூடிய பிள்ளைங்க உள்ள வந்துடுங்க. வெளியே ஓவர் ஹீட்டாக இருக்கிறதுனால சொல்கிறேன், உள்ள வந்துடுங்க. ஆண்டவராகிய இயேசு ஜெபத்தை குறித்த ஒரு ஒப்பற்ற விழிப்புணர்வை சொல்லுகிற ரகசியங்களை பார்க்க முடிகிறது. நம்முடைய ஜெபம் எப்படியாக இருந்து கொண்டே இருக்கிறது? அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே ஜெபிப்பேன் என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரர். நம்ம எந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், 1 மணி நேரம் விழிச்சிருக்க கூடாதுப்பா. யாரை பார்த்து சொன்னார்? சீட்டர்னா அவங்க மட்டும் சீட்டர் இல்லை, இன்னைக்கு நீங்களும் சீட்டர் தான். உங்களை பார்த்தா சொன்னார், என்னை பார்த்தா சொன்னார். 1 மணி நேரம், 24 மணி நேரத்தை கொஞ்சம் பங்கு வைங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க? என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? உங்களுக்காக 24 மணி நேரம் செலவு பண்ணுறீங்களா? தூக்கத்துக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்க? சமையல் வேலைக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்க? டிவி பார்க்க எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்க? பக்கத்து வீட்டு கதையை பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவையெல்லாம் உன்னோடு கூட வராது. அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னார். அந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? தனி ஜெபம் இருக்கா? அல்லது ஐக்கியப்பட்ட ஜெபத்தை வைத்திருக்கிறாயா? அல்லது குடும்ப ஜெபம் பண்றாயா? எதுவுமே இல்லைன்னா நிச்சயமா நம்ம வீட்டு வாசலை தாண்டி நம்ம மேலே போக மாட்டோம். போமா போமா நீங்களே சொல்லுங்களேன். ஜெபம் வல்லமை உள்ளது. ஜெபம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும். ஜெபம் உனக்கு வேண்டிய ஆலோசனை கொடுக்கும். ஏன்னா நாம் நினைக்கிற வேளையிலேயே அவர் பதில் கொடுக்கும்படியாய் நாம் தொழுது கொள்ளக்கூடிய வேளைகளில் எல்லாம். உபாகம் 4ஆம் அதிகாரம் வாசிச்சிருக்கீங்களா? என்ன சொல்லுது? எங்க இருக்காரு? மொட்டையே சொல்லாதீங்க. அதாவது ஜனங்க எப்படின்னா கொடுப்பான் கடிச்சு போச்சு, அவர் சொல்லிட்டாரு செய்வார். அதை மட்டும் பற்றி கொள்ளக்கூடாது. உனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை மட்டும் பற்றி கொள்ளக்கூடாது. கர்த்தர் நம்ம எப்படி இருந்தா எப்படி செய்வார்.
நீ எப்படி ஜெபிக்க உன்னை தாழ்த்துகிறாயோ கர்த்தர் உனக்கு சமீபமாய் வர. உன் பெத்த பிள்ளைங்க கூட வரமாட்டாங்க. இன்னைக்கு மற்றவங்களாவது ஒரு உதவி பண்ணுவாங்க. நீ பெத்த பிள்ளைங்க நீ தண்ணி எடுத்து கேட்டால் கூட என்ன சொல்லுவாங்க? உனக்கு வேற வேலை இல்லைம்மா, வேற வேலை இல்லைப்பா, நீ தான் கை இருக்கல, கொஞ்சம் எடுத்து எனக்கும் கொஞ்சம் தான் நீனும் குடிச்சிக்கோ. இன்னைக்கு அந்த கதை தான் நிறைய இருக்குது. ஆனால் தேவன் அப்படி அல்ல. தேவன் நீ என்ன பேசுகிறாய் என்று சொல்லி அறிந்திருக்கிறா. நீ எப்படி பணிந்து கொள்ளுகிறாய், எப்படி தொழுது கொள்ளுகிறாய், எந்த நோக்கத்தோடு தொழுது கொள்ளுகிறாய், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கும்படியாய் உனக்கு அருகிலே வரக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இந்த விழிப்புணர்வானது இந்த விழிப்புணர்வை கெடுத்து போடும்படியாய் நாம் என்ன பண்ணக்கூடாது? எவ்வளவு நாள் காத்திருக்கிறது? நான் ஜெபத்தில் இதுக்காக உபவாசம் பண்ணியிருக்கேன், இதுக்காக ஜெபம் பண்றேன் என்று மட்டும் நீ சொல்லிக்கொண்டே இருக்காத. நீ இடர் அடையாதபடிக்கு எதுக்காக உன் கூட அவர் பேசுகிறா? என் மகளே, நீண்ட நாட்களாய் விடாய்த்திருக்கனே, நீண்ட நாட்களாய் காரியங்களை ஜெயமில்லாது இருக்கிறது, நீண்ட நாட்களாய் நான் அற்பமாய் எண்ணப்பட்டவளாய் இருக்கிறேனே. கர்த்தர் உனக்கு சமீபமாக இருக்கிற, அது போதாதா? அவர் எப்படிப்பட்டவ? உலகத்தை ஜெயித்தவ. உனக்கு எனக்கு ஜெயம் கொடுக்கும்படியாய் அவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம்ல. நீதிமொழிகள் 8:34 என்ன சொல்றா பாருங்க. எப்படிப்பட்டவங்களா இருப்போம்? அவருடைய சத்தம் கேட்குதா? நீ ஜெபம் பண்ணும்போது அவருடைய சத்தம் கேட்குதா? இன்னைக்கு அவருடைய நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், அவருடைய சத்தம் கேட்டிருக்கு, நீ சொல்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கை தூக்குங்க பார்ப்போம். 3 ஆத்மா தானா? 4 பேர் தானா? கொஞ்சம் கை தூக்குங்க, நல்லா தூங்குங்க. ஜெபத்தை கேட்கிறவ, உன்னுடைய விண்ணப்பத்திற்கு பரிவான பலனை தந்து உயர்த்துகிறவ. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே நித்தமும், என் வாசப்படியிலே நித்தம். முந்தைய காலங்களிலே நாங்கள் மூலக்கடையில் இருந்தோம். அப்போ போஸ்ட்மேன் ஒருத்தர் வருவார். அந்த போஸ்ட்மேன் லெட்ரு வரும், அந்த தெருக்களில் நிறைய பேருக்கு கொண்டு வந்து கொடுப்பாரு. ஆனால் டெய்லி நம்ம வீட்டுக்கு வந்துடுவார். ஏன்னா அக்கா வீட்டுக்கார் பேருக்கு ஒரு லெட்ரு வரும். எங்கேயாவது இருந்து ஒவ்வொரு லெட்ரு டெய்லி வந்து கொண்டே இருக்கும். அப்போ அவர் ரொம்ப, அந்த போஸ்ட்மேன் ரொம்ப பழக்கமானவர். அதனால் அவர் என்ன சொல்லுவார்னா, அவர் பேர் சொல்லிட்டு, நான் சொல்ல வாஞ்சிக்கல, நெடுமால் என்று சொல்லி என்ன ஒரு அடமொழியை சொல்லிட்டு நித்தம் ஓ இளவாயாம்பாரு. அருமையான தேவ ஜனமே, நம்முடைய தேவன் சலிக்காமல் நம்மோடு கூட பேசுகிறவர். உலக பிரகாரமான போஸ்ட்மேன் கூட என்னாச்சு, சலிப்பு வந்துச்சு. என்னையா டெய்லி உனக்கு மட்டும் லெட்டர் வந்து கொண்டே இருக்குது, கொண்டு வந்து ஒழுங்காக கொடுப்பார். ஆனால் கிண்டலாக ஒரு பேசினாலும் அந்த அந்த ரிங்காரம் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்முடைய தேவன் நித்தம்
நம்மை நடத்துகிறவர் நித்தம். அதனால்தான் சீசர்களை பார்த்து சொன்னா, 1 மணி நேரம் என் கூட விழிச்சிருக்க கூடாதா? கிருபையா 24 மணி நேரம் தந்திருக்கேன். எனக்கு பலவீனம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா, ஊழியன்னு ஓடுவேன், வேத வாசிப்பு குறைஞ்சது, ஜெபம் குறைஞ்சது, பிசாசு வந்து என்ன பண்ணா, பலவீனத்தை போட்டு ஏறி உட்காந்துக்கிட்டான். மறுபடியும் பலவீனம், அந்த பலவீனத்தை எப்படி மேற்கொண்டேன் என்றால், மறுபடியும் வேத வாசிக்க ஆரம்பித்தேன், மறுபடியும் உற்சாகமாய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். படிப்படியாக கர்த்தர் குறைத்து கொண்டே வருது. அநேக தடவை மரண கட்டுகளின் உச்சத்துக்கு கடந்து போயிருக்கேன் பலவீனத்தினாலே. ஆனால் இன்றைக்கு உங்கள் முன்பாக நின்று தேவனுடைய வார்த்தையை சொல்கிறேன் என்றால், தேவனுடைய அழைப்பும் தேவனுடைய ஈவும் என்னை நடத்தக்கூடியவதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒரு பாயிண்ட் இப்படி நேரத்தை போகணும்னா இப்படி, நீங்கள் இடரலடையாதபடிக்கு இவளை உங்களுக்கு சொன்னேன். நமக்கு என்ன வேணும்? ஜெபமானது மிகுந்த அவசியம். 2வதாக 16:4, அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எது அந்த காலம்? எது? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை வைத்து நிர்மாணித்து கடந்து வரும்படியான காலங்களுக்குள்ளாக கர்த்தர் நடத்துகிறார். இப்போ ஒருத்தரை பார்க்க போகிறோம், அவர்கள் ஆச்சரியப்படும்படியாய் நமக்கு முன்பாக அவர் வருகிறார் என்றால் நமக்கு எப்படி இருக்கும்? நம்முடைய மனம், இவங்களை தான் பார்க்கணும்னு நினச்சோம், உங்களை பார்த்தது ஆண்டவரை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோமா இல்லையா? எதனால? நம்முடைய நினைவுகளை தேவன் அறிந்திருக்கிறார். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். எதை குறித்து சொல்லுகிறார் என்றால், காலத்தை நிர்மாணித்து அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். காலமானது யாருடைய கரத்தில் இருக்கு? கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. சங்கீதம் 31:15. என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, என்னுடைய சத்துருக்களுடைய கைக்கும் என்னை துன்பப்படுத்தும்படியாய் பொல்லாப்பான வார்த்தை உனக்கு விரோதமாக சொல்கிறாங்களே. ஒரு பக்கம் சத்துரு, ஒரு பக்கம் பொல்லாத வார்த்தைகளை பேசி உனக்கு விரோதமாய் டென்ஷன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்களே, அவர்களுடைய கைக்கும் என்னை தப்புவியும் என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரன். அல்லேலூயா. ஆடுகளை மேய்த்து அவரை அரசனிலே வீற்றிருக்கும்படியான கிருபைகளுக்குள்ளாய் நடத்தி வந்த கர்த்தர், அவருக்கு சத்துருக்கள் எப்படி இருந்தாங்க? சத்துருக்களுடைய வாய் எப்படி திறந்திருந்தது? துன்மார்க்கன் எனக்கு முன்பாய் இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் நான் அடக்கி வைப்பேன் என்று சொன்னார். அருமையான தேவ ஜனமே, நமக்கு விரோதமாய் நாம் கர்த்தரோடு இருக்கக்கூடிய வேளையிலே நமக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய சத்துருக்களும் இருப்பாங்க, பொல்லாத வாய்களும் அதிகரிக்கும். நம்மோடு இருந்து கொண்டே என்ன பண்ணுவாங்க? நமக்கு விரோதமாய் பேசுவாங்க. இதுதான் கிறிஸ்தவ ஜீவிதம். உங்களை பார்க்கும்போது சிரிச்சு பேசுவாங்க, உங்களுக்கு பின்னாடி போய் குத்தி பேசுவாங்க. நாம் எப்படிப்பட்ட ஒரு காலங்களுக்குள்ளாய் கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. பாடுகளை சகித்த அவரை நாம் முன்னிறுத்த
நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. பாடுகள் ஏற்றாரே, பாரசிலுவையை சுமந்தாரே, பாவி என்னை மீட்க, பாவி என்னை மீட்க பரசிலுவையை சுமந்தாரே, பாவி என்னை மீட்க, பாவி என்னை மீட்க சிலுவையை சுமந்தாரே, பாரசிலுவையை சுமந்தாரே, பாடுகள் ஏற்றாரே. அல்லேலூயா. அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய எப்படி இருக்கா? பலவீனமாக இருக்குன்னு சொல்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறபடியால் அவரை உயர்த்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எஸ்தர் 4:14 மொர்தெகாய் எஸ்தரோடு பேசும்படியான வார்த்தையாக இருக்கும். அருமையான தேவ ஜனமே, தேவ ஜனத்தினுடைய ரட்சிப்பு விசேஷித்தது என்பதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். நீ இந்த நாட்களே நீ ராஜாத்தியா இருக்க, எனக்கு எந்த ஒரு வகையிலும் குறைவில்லை, நான் ராஜாவாக இருக்கேன், நான் மேன்மையாக இருக்கேன், எனக்கு எந்த ஒரு வகையிலும் குறைவில்லை என்கிற காரியங்கள் உனக்கு இருக்குமானால் கொஞ்சம் சிந்தித்து வா. அந்த எச்சரிக்கையின் சத்தம் காலங்களை குறித்து அவளை எச்சரிக்கிறார். நீ இந்த காலத்திலே நீ உனக்காக, உன்னுடைய குடும்பத்திற்காக, உன்னுடைய ஜாதி ஜனங்களுக்காக ஜெபிக்காமல் ஒருவேளை நீ இருப்பாயானா, அருமையான தேவ ஜனமே, உன்னுடைய குடும்பத்தாரிலே கர்த்தர் உன்னை தெரிந்தது போல மற்றவர்களையும் எப்படியாவது தெரிந்து கொள்வார். அல்லேலூயா. எப்படியாவது தெரிந்து கொள்வார். ஆகவே நீ என்ன பண்ணு, இந்த காலத்திலே நீ மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு உன்னுடைய ஜாதி ஜனத்துக்கு வேறு வழியா வரும். அப்போ என்ன ஆகும்னா, நீயும் உன் வீட்டாரும் எங்க இருப்பீங்க? தேவராஜ்யத்திற்கு தூரமாக இருப்பீங்க. இன்றைக்கு அழைக்கப்பட்ட அழைப்பை நினைத்து துதியுங்கள். ஒவ்வொருவரையும் கர்த்தர் சீட்சியாய் அவர் அழைத்தவராய் இருக்கிறார். இந்த காலம் பொன் போன்றது. இந்த நாட்களிலே வீணாய் விருதாவாய் உங்களுடைய காலங்களை செலவு பண்ண அல்ல, நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். இடரடையாதபடிக்கு தேவனை கிட்டி சேரவும். இரண்டாவதான காரியமானது காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எதனால? நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் தமிழகத்திலே நல்ல விடுதலையோடு நாம் ஜெபிக்க முடியாத காலங்கள் இருக்கிறது. நெருக்கம்தான். ஏன்னா முன்னால் மாதிரி சுவிசேஷம் வெளியே அறிவிக்க முடியாது, டிராக்டர் உடைக்க முடியாது என்கிற காரியங்கள் ஒரு புறம் இருந்தாலும் உற்சாகமாய் ஜனங்கள் தெரிந்தோ மறைமுகமாகவோ செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் சில மாநிலங்களிலே, இந்திய தேசத்திலே முழுமையாக லாக் பண்ணி என்ன பண்ணுறான் பிசாசானவ? யார் யார் ஊழியம் செய்கிறானோ எல்லாரையும் கொண்டு போய் என்ன பண்ணுறான்? எந்த ஒரு சாட்சியம் தேவையில்லாத வண்ணம் அவர்களை அடைத்து சிறைச்சாலையில் வைத்து துன்பப்படுத்தி கொண்டு இருக்கிறான். எதனால? தேவனுடைய சுவிசேஷத்திற்காக ஒப்பு கொடுத்ததினாலே
அநேக போராட்டங்களை ஏதோ ஒரு பெரிய ஒரு தேசத்தில் மத்தியில் அல்ல, இதே இந்திய தேசத்திலே சில மாநிலங்களில் கொடூரமான காரியங்கள் நடந்தேறி கொண்டிருக்கிறது. மணிப்பூரில் பாருங்க, கொடூரமான காரியங்கள் நடந்தேறி கொண்டிருக்கிறது. நீங்களும் நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? இன்னைக்கு மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, நம்ம இந்த நாட்டில் நல்லா இருக்குமா, அதோட போதுப்பா என்று சொல்லு. ஆனால் அந்த கதை இங்கே வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அதனால்தான் ஆண்டவர் சொன்னா, மனுஷகுமாரன் வரும் நாட்களிலே மண்ணிலே விசுவாசத்தை காண்பாரா? இன்னைக்கே சில காரியங்களில் நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு ஓடி போயிடுவோம். ஆனால் கர்த்தருடைய வருகையின் நாள் சிலர் நினைக்கிறாங்க சந்தோஷமான நாளாக இருக்குன்னு. அந்த அந்தகாரத்தின் நாள், பொல்லாத காரியங்கள் நடந்தேறுகிற நாள், தேவ ஜனம் உண்மையாய் காணப்படுகிற தேவ ஜனம் சிறுமைப்படுகிற காலம், அந்த நாள் வருவதற்கு முன்பாக காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும். அந்த காலம் வர்றதுக்கு முன்னாடி நல்லா ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. அந்த காலம் வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? மாறவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் அவர் தெளிவாய் சொன்னார். என்ன சொன்னார்? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அடுத்தபடியான காரியங்களுக்கெல்லாம் கடந்து போவோம். 16:6 நான் உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, அவருடைய பாடுகளை குறித்து, அவர் படக்கூடிய காரியங்களை குறித்து, அவருடைய பிரிந்து போகக்கூடிய நான் உங்களை விட்டு எடுபடும் நாட்களை குறித்து அவர் பேசிக்கொண்டிருந்த அந்த வார்த்தையினாலே அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நிமித்தம் உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. இன்னைக்கு சிலருடைய இருதயம் எப்படியா இருக்கு? துக்கத்தால் நிறைஞ்சிருக்கா, தூக்கத்தால் நிறைஞ்சிருக்கா? தூங்குறவெல்லாம் இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய துக்கமத்தை ஆனந்த களிப்பாய் மாறு பண்ணுகிறவையா நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 நாளாகமும் 4:9 ஒரு தாயார் அவனுக்கு ஒரு பேர் பேர் இடுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாபேச 9:10 வாசிங்க கொஞ்சம். 1 நாளாகமும் 4:9-10. கர்த்தர் கொடுத்தாரா இல்லையா? இன்னைக்கு அந்த அம்மா வாசிக்கிற காரணம் என்ன சொல்லுங்க? வீட்டுக்கார் வந்தாருன்னு இல்லை, அவங்க தம்பி பேர் யாபேசு. அதனால கரெக்டாக எடுத்துட்டாங்க உடனே. வீட்டுக்கார் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அம்மா எடுக்க காரணம் என்ன? யாபேஸ். அப்போ இன்னைக்கு உள்ள காலங்களில் எத்தனை பேருடைய அம்மா உங்களை துக்கத்தோடு பெற்றாங்களோ, பாட்டிமார் நான் போய் எழுப்பி தான் கேட்கணும். ஒரு வேளை நீங்கள் இங்கே இருக்கலாம், அல்லது பாட்டிமார் நான் என்ன பண்ணா, ஏம்மா நீ எப்படிமா பெத்த என்று சொல்லி நான் கேட்கணும். என்னுடைய தாய் என்னை சந்தோஷத்தோடு தான் பெற்றாங்க. ஏன்னா கல்யாணம் ஆகி 11 வருஷத்துக்கு பிறகு எங்கள் அப்பாவுடைய மேரேஜுக்கு அதனுடைய காலங்கள் அந்த 11 ஆண்டுகளுக்கு பிறகு நான் பிறந்ததுனால
அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அவர்கள் நல்லா புஷ்டியாக வளர்த்துட்டாங்க. இப்போ ஆவியில் புஷ்டியாக இருக்க அந்நாட்களிலே என்னுடைய 4வது மாதம் 5வது மாதம் ஃபோட்டோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அநேக பிள்ளைங்களுக்கு. அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க எங்கள் அம்மா எவ்வளவு ஒழுமையாக வளர்த்தாங்க. இன்றைக்கும் எங்கள் அம்மா துக்கப்பட்ட காலம் எதனாலன்னா, நான் அவர்கள் எல்லாவற்றிலும் உலகத்தினாலே ஜெயம் எடுத்தாங்க. நான் அதை உடைச்சேனி தான் என் மேலே கொஞ்சம் வருத்தம். அதனால தான் பல காலங்கள் எனக்கு வேதனை பாடுகள். 33 ஆண்டுகள் என்னுடைய பெற்ற தாயை நான் பார்க்காம இருந்தேன். ஆனால் அதுக்கு பிறகு கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அநேக பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை நடத்தக்கூடிய வேளையிலே உன் தாய் தகப்பனை கனப்படுத்துங்க என்று சொல்லக்கூடிய வேளையிலே கர்த்தர் என்னோடு பேசினார். உன் தாய் வயது சென்றவளாகும்போது என்ன பண்ணாத, அசட்டை பண்ணாத. அந்த நாட்கள் காரிய சித்தியாய் வந்தது. தேவனுடைய நாமத்தினாலே அவர்களை போய் பார்க்கவும் அவர்களுக்கு ஜெபிக்கவும் கர்த்தர் கிருபை கொடுத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சோகதெல்லாம் இப்போ வேண்டாம் உங்களுக்கு. கர்த்தர் நல்லவராக இருக்கிறா. அப்போது இன்றைக்கு உங்களை துக்கத்தோடு பெற்றவங்க எத்தனை பேரோ தெரியாது. ஆனால் துக்கத்தோடு பிறந்தவர்களோடு கூட யாருடைய கரம் இருக்கிறது? இஸ்ரவேலின் ஜெயபலமானுடைய கரம் இருக்கிறது. 10வது வருஷம் மறுபடியும் வாசிங்கம்மா. அம்மா அப்பா ஐயா இல்லை அம்மா வாசிக்கிட்டு சொன்னேன். அப்போ அவனுடைய சகோதரர்கள் அவன் விசேஷித்தவனாக இருந்தான். அவன் யாரோடு இருக்கிறான்? கர்த்தரோடு இருக்கிறான். கர்த்தரோடு இருங்க. எங்கள் அம்மா இப்படி பெற்றா, எங்கள் அம்மா இப்படி பெற்று போட்டா, நான் வறுமையில் இருக்கேன், வறட்சியில் இருக்கேன் என்று சொல்லி அதையே நினைத்து கொண்டு இருக்காதீங்க. ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பிள்ளையை சந்தோஷத்தோட தான் பெற்றிருப்பாங்க. எப்போ துக்கப்பட்டிருப்பாங்கன்னா, ஒருவேளை பிரிவினைகள் அல்லது வறுமை, வறட்சி அல்லது நெருக்கப்படக்கூடிய ஏதாவது ஒரு சூழ்நிலை நிமித்தமாய் ஏன் தான் இந்த பிள்ளை பெரும்படியான காலங்கள் வந்ததோ என்று சொல்லி வருத்தப்பட்டு இருக்கலாம். ஆனால் உன்னை கர்த்தருடைய கண்கள் கண்டதல்லவா? நீ இஸ்ரவேலின் ஜெயபலமானவரால் காணப்பட்டவன் அல்லவா? நீ காணப்பட்டவள் அல்லவா? யார் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை விட்டு விலகினாரா? யார் மறந்தாலும் தேவன் உன்னை மறந்தாரா? ஒருபோதும் அவர் மறக்க மாட்டார். அல்லேலூயா. ஒருபோதும் விலக மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் யார் கைவிட்டாலும் கைவிடாது. அல்லேலூயா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாளாட்டுவார், சீராட்டுவார். உச்சமாக கரங்களை தட்டி தாளாட்டுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும்
ஆனார் எனக்காகவே பாடுபட்டார். அறிக்கையிடு. எனக்காகவே பாடுபட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, இரத்தத்தாலே கழுவி விட்டாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆவியினாலே அபிஷேகம் செய்து, அபிஷேகம் செய்து அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே, அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். எனக்காகவே காயப்பட்டார், எனக்காகவே காயப்பட்டார். என் நோய்கள் சுமந்து கொண்டார், என் நோய்கள் சுமந்து கொண்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இன்றைக்கு யாரால் கைவிடப்பட்டு நீங்கள் இருந்தாலும், யார் உங்களை நான் அறியேன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும், இயேசு உன் பக்கமாய் வந்து சொல்லுகிறார். இயேசுனுடைய சத்தம் துணிக்கிறது, நான் உன்னை நேசிக்கிறேன். இயேசு உன்னோடு கூட பேசக்கூடிய வார்த்தை, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னை நேசிக்கிறாயா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யார் எப்படிப்பட்டவங்களாக இருக்கட்டும் நம்பிலாம். ஆனால் அவர்கள் கைவிடக்கூடிய வேளையிலே உன்னுடைய ஆத்மா எப்படி ஆயிடுது? எப்படி ஆயிடுது? துக்கமாகிடுது. துக்கம் வந்து தூக்கமாக போயிடக்கூடாது. நாம் யாரோடு இருக்கணும்? யாரோடு இருக்கணும்? யாரோடு இருக்கணும்? சத்தமாக வாய் திறந்தா சொல்லுங்களேன், வயிறு பசிக்கான. யாரோடு இருக்கணும்? யாரோடு இருக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் இருக்கும்படியாய் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். யார் அழைத்தாரோ, யாரை முன்குறித்தாரோ அழைத்தார். அழைத்தவர்களை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டவர்களை அவர் நீதிமான் ஆக்கி உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், நல்லவர். பர்சனல்லாம் சொன்னேன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக நான் இதையே நான் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் போல. ஆகவே அடுத்தபடியான வருஷத்துக்குள்ளே போவோம். 16:12 யோவான், இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்போது என்ன பண்ணுங்க?
நீங்கள் தாங்க மாட்டீங்க. அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் ஒருவரே நம்மை அவருடைய நீதியினால் தாங்கி கடந்து வந்து கொண்டு இருக்கிறார். அங்கு சீஷர்களோடு அவருடைய பாடுகளை குறித்து பேசி அவர்கள் துக்கத்தோடு கூட காணப்பட்ட அந்த சூழ்நிலையிலே நான் இன்னும் அதிகமாக பேசினேன்னா என்ன பண்ணுவீங்க? தாங்க மாட்டீங்கப்பா என்று சொல்லி அதோடு நிறுத்தினாரா? நிறுத்தலை. தொடர்ந்து அவர் கடந்து வரக்கூடியவராக இருக்கிறார். இந்த நாளிலும் நம்மை தாங்கி வருகிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை ஏசாயா 46:3 கொஞ்சம் வாசிங்க. ஒருத்தாங்கிற தாயின் வயிற்றிலே ஏந்தான் உருவானேனோ என்று சொல்லி நீ ஒருவேளை அங்கலாய்ப்போடு இருக்கலாம். கர்த்தர் உன்னை எங்கே முன்குறித்தார்? தாயின் வயிற்றிலே. அவர் நினைத்திருந்தால் கருவிழந்த பிண்டமாய் அந்நாட்களிலேயே நீ கடந்து போயிருக்க முடியும். ஆனால் கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டா? தாயின் கருவிலேயே உருவாகும் முன்பாகவே கருவிலேயே தெரிந்து கொண்ட அந்த அன்பை உள்ளத்தின் ஆழத்திலே நினைச்சு பார்க்கிறோமா? அந்த அன்பை நினைத்து பார்க்கிறோமா? உள்ளத்தின் ஆழத்திலே ஏன் தான் இவன் பெற்றாளோ, ஏன் தான் இவன் பெற்றானோ என்று சொல்லி அல்லது நாம் தூஷித்து கொண்டு தெரிகிறோமா? இன்னைக்கு பெற்ற பிள்ளைங்களை கூட சில என்ன பண்ணுறாங்க? நீ எனக்கு பிறக்கலை என்று சொல்லி சில தாய்மாரை துக்கப்படுத்துகிறாங்க. சில குடும்பத்தை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கான். நாம் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தின் மத்தியிலே வந்தவர்கள் அல்ல. நமக்காக உனக்காக அவர் யாவற்றையும் செய்து முடித்தவர். எப்போ? அவருடைய தாயின் கருவிலே உருவாகும் முன்பே, உருவாகக்கூடிய வேளையிலேயே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அருமையான சகோதரி அவர்கள் நல்ல சினிமா பாட்டு பாடும். ஆனால் ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்த பிறகு அவர்கள் அருமையான தாயார் சாராள் நவ்ரோஜி அவருடைய பாடல் காரியங்களை எல்லாம் நன்றாய் பாடுவாங்க. பொதுவாக கிறிஸ்தவ பாடல்களை நன்றாய் பாடுவாங்க. அவர்களுடைய வாஞ்சையை கர்த்தர் தீர்த்து வைக்க முடியாய் தரிசனங்களோடு அவர்களுக்கு பாடலை கர்த்தர் அவர்கள் மூலமாகவே இயற்றி அவர்களை பாடும்படியாய் கர்த்தர் தெரிந்து கொள்ளக்கூடியவராகிறது. அப்போது ஒரு நாள் இந்த காரியங்களை பாப்பா கேட்டுக்கொண்டு இருந்தா. இந்துமதி, ஏம்மா உனக்கு மட்டும்தான் பாட்டு தரல, எனக்கும் ஒரு பாட்டு தந்தார் என்று சொன்னேன். என்ன பாட்டுன்னு கேட்கக்கூடிய வழியில் அவங்க தாத்தா கிட்ட போய் சொன்ன, 2 பேராக வந்தீங்களே 3 பேராக போகிறீங்களே என்ற பாட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் 2 பேர் 3 பேர் எங்கே ஒரு மனதோடு இருக்கீங்களோ அங்கே நிச்சயமாக இருப்பா. அல்லேலூயா. அப்போது பாடல்கள் கர்த்தர் கொடுத்தா. அப்போ தான் சிறு குழந்தைகளை தாலாட்டு பாடல் பாட வேண்டும் என்று சொல்லி அந்நாட்களில் பிள்ளையாண்டான் கிரேஸ் ஞானராஜ் இருக்கிறார். அதுக்கு பிறகு பிள்ளையாண்டான் கிரேஸ் சாம்ராஜ் இருக்காங்க. கிரேட் சாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த பாடல்களை கர்த்தர் கொடுத்தார் சொல்லி நினைக்கிறேன். அந்த பாடல் ஒரு CD ஃபுல்லாகவே
மெய்யாகவே இன்றைக்கும் காதுக்கு இனிமையாய் நம்முடைய இருதயத்திற்கு இனிமையாகவே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் ஒரு பாடலை அடிக்கடி நான் சாமிக்கு பாடுவேன். நம்ம ஜில்லுக்கு பாடியிருக்கு. கற்பத்தின் கனிகளெல்லாம் கர்த்தர் தந்த சுதந்திரமே, அந்த சுதந்திரத்தை தந்தவர்க்கு கோடா கோடி ஸ்தோத்திரமே, அந்த சுதந்திரத்தை தந்தவர்க்கு கோடா கோடி ஸ்தோத்திரமே. தாயின் கருவினிலே உன்னை தாங்கிய கிருபையல்லோ, தாயின் கருவினிலே உன்னை தாங்கிய கிருபையல்லோ. தாவி நீ வந்த போது சூழ்ந்து கொண்ட கிருபையல்லோ, தாவி நீ வந்த போது சூழ்ந்து கொண்ட கிருபையல்லோ. கர்த்தத்தின் கனிகளெல்லாம் என் கர்த்தர் தந்த சுதந்திரமே, இந்த சுதந்திரத்தை தந்தவர்க்கு கோடா கோடி ஸ்தோத்திரமே, இந்த சுதந்திரத்தை தந்தவர்க்கு கோடா கோடி ஸ்தோத்திரமே. வளர்த்திடுவேன் அவருக்கென்று வசனம் என்ற ஞான பாலா, வளர்த்திடுவேன் அவருக்கென்று வசனம் என்ற ஞான பாலா, பிழைத்திடுவாய் அவருக்கென்று பிழை ஏதும் இல்லாமல், பிழைத்திடுவாய் அவருக்கென்று பிழை ஏதும் இல்லாமல். கற்பத்தின் கனிகளெல்லாம் என் கர்த்தர் தந்த சுதந்திரமே, இந்த சுதந்திரத்தை தந்தவர்க்கு கோடா கோடி ஸ்தோத்திரமே, இந்த சுதந்திரத்தை தந்தவர்க்கு கோடா. ஆவியின் மழையினாலே நீ அனுதினமும் வளர்ந்திடுவாய், ஆவியின் மழையினாலே நீ அனுதினமும் வளர்த்திடுவார், அவர் விரும்பும் கனி கொடுத்து அவரிலே நிலைத்திருப்பாய், அவர் விரும்பும் கனி கொடுத்து அவரிலே நிலைத்திடுவாய். கற்பத்தின் கனிகளெல்லாம் என் கர்த்தர் தந்த சுதந்திரமே, அந்த சுதந்திரத்தை தந்தவர்க்கு கோடா கோடி ஸ்தோத்திரமே, இந்த சுதந்திரத்தை தந்தவர்க்கு கோடா கோடி ஸ்தோத்திரமே. வாலிப பிராயத்திலோ உன் சிருஷ்டிகரை நினைத்திடுவார்,
வாலிப பிராயத்திலோ உன் சிருஷ்டிகரை நினைத்திடுவாய், வழுவாது காத்திடுவாய், வலக்கரம் பிடித்து என்றோ வழுவாது காத்திடுவாய், வலக்கரம் பிடித்து என்றோ கற்பத்தின் கனிகளெல்லாம் என் கர்த்தர் தந்த சுதந்திரமே, இந்த சுதந்திரத்தை தந்தவர்க்கு கோடா கோடி ஸ்தோத்திரமே, இந்த சுதந்திரத்தை தந்தவர்க்கு கோடா கோடி ஸ்தோத்திரமே. உழைத்திடுவாய் அவருக்கென்று உண்மையுள்ள ஊழியனாய், உழைத்திடுவாய் அவருக்கென்று உண்மையுள்ள ஊழியனாய், உலகத்தின் முடிவு வரை சாட்சியாய் ஜீவித்திடு, உலகத்தின் முடிவு வரை சாட்சியாய் ஜீவித்திடு. கற்பத்தின் கனிகளெல்லாம் என் கர்த்தர் தந்த சுதந்திரமே, இந்த சுதந்திரத்தை தந்தவர்க்கு கோடா கோடி ஸ்தோத்திரமே, இந்த சுதந்திரத்தை தந்தவர்க்கு கோடா கோடி ஸ்தோத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. சூப்பர் பாட்டா இல்லையா? இந்த பாடலை அடிக்கடி நான் பாடுவேன். அவன் சின்னவன் தொட்டியில் போட்டு தாலாட்டு பாடுறது நான் தான் பாடிக்கிட்டு. மற்றவங்க யாரும் பாடினாங்களோ தெரியாது எனக்கு. உங்கள் அம்மா பாடுவாங்க, பெத்தவ பாடினாலும் என்னவோ தெரியாது, நான் பாடியிருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறான். அருமையான தேவ ஜனமே, அருமையான தாயார் மூலமாய் கொடுத்த ஒவ்வொரு பாடல்களுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். மேலும் 3 பாயிண்ட் இருக்குது. 3 பாயிண்ட் எடுத்தோன்னா 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். அதனால் சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். 16, 19 அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, கொஞ்ச காலத்தில் என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள் விசாரிக்கிறீர்களோ? தேவனாய் கர்த்தர் வெளிப்படையாய் அவர்களோடு பேசின அந்த வார்த்தை குறித்து ஆண்டவர் மத்தியிலே அவர்கள் கேட்கவில்லை. அவர்கள் ஒருவருக்கொரு விசாரித்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். அருமையான தேவ ஜனமே, நம்முடைய ஆண்டவர் எல்லாம் அறிந்தவர், ஆதியும் அந்தமுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்பாவும் ஒமேகாவுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது நம்முடைய காலங்களிலே நாம் யாருக்கிட்ட கேட்கணும்? யாருக்கிட்ட கேட்கணும்? பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர்கிட்ட கேட்கல, உங்கள் உற்றார் உறவினர் மத்தியில் விசாரிக்கல, அவங்க ஆவிக்குரிய காரியங்களை தேர்ந்தவங்க அவங்ககிட்ட போய் கேட்பேன்றல்ல, என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொன்ன ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் நம்ம பாட்டி ரெபேக்கா பாட்டி யாரும் இல்லையே, அம்மா இருக்காங்க. ரெபேக்காள் அவள் விக்கிரக மத்தியில் இருந்து கடந்து வரக்கூடியவளாக இருந்தாலும் அவள் தன்னுடைய வயிற்றிலே பிள்ளைகள் மோதி கொண்டு இருக்கக்கூடிய வேளையிலே அவள் உலகத்தோடு விசாரிக்க கடந்து போகவில்லை.
எங்கே போனா? கர்த்தரிடத்தில் விசாரிக்க அவள் கடந்து போனாள். அல்லேலூயா. அப்போவே சொன்னாரா இல்லையா? அவள் விசாரிக்கக்கூடிய வழியில சொல்லிட்டாரு. ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று மேலானவங்க தான் என்று அப்போவே சொல்லிவிட்டார். அப்போது தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீ விசாரிக்கக்கூடிய வழியிலே உனக்கு ஒரு பயத்தை போக்குகிறார், உனக்கு தெளிவுண்டாக்குகிறார். அதுக்கு மேலே நான் போகலை. 16-20 நான் கடந்து போகிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய துக்கத்தை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறவ அவங்களுக்கு மட்டும்தான் சந்தோஷம் இருக்கா? எல்லாருக்கும் சந்தோஷம் இல்லையா? மிக்க சலகத்துவால கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், மெய்யாகவே மெய்யாகவே. அல்லேலூயா. இந்த மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லிட்டு 16:33 கொண்டு வாங்க பார்ப்போம். மெய்யாகவே மெய்யாகவே என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. உங்க கூட பேசுறாரா இல்லையா? உங்களோடு உறவாடுகிறாரா இல்லையா? உங்களோடு கூட நேரடியாக முகமாய் பேசுகிறாரா இல்லையா? கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள என்ன வேண்டும்? உறுதி வேண்டும். என் தேவன் சொல்லி இருக்கிறார், என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என் இயேசு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதோடு நிறுத்திக்கிறேன். கடைசி பாயிண்ட்டுக்கு வருகிறேன். 16-23 அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இங்கேயும் ஒரு மெய்யான மெய்யை வருது. உடனே அந்த உறுதியை நாம் நினைத்து கொண்டு இங்கு வரக்கூடாது. இங்கு மெய்யாகவே மெய்யாகவே என்று ஏன் சொல்லுகிறார் என்றால் அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய அன்பு பெரிது. அல்லேலூயா. அவருடைய கிருபை பெரிது. அல்லேலூயா. அவருடைய இரக்கம் பெரிது. அல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு, அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அப்பா, ஆராதனை 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 ஆராதனை, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 அப்பா, ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா, எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை
ஆராதனை ஆராதனை அப்பா ஆராதனை 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 யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு பலத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அப்பா ஆராதனை 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 யெகோவா நிசி யெகோவா நிசி வெற்றி தந்தீரே நன்றி ஐயா யெகோவா நிசி யெகோவா நிசி வெற்றி தந்தீரே நன்றி ஐயா வெற்றி தந்தீரே நன்றி ஐயா முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அப்பா ஆராதனை 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 அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலும் நம்முடைய தாயாரை கர்த்தர் அழைத்து வந்த கிருபைக்காய், அவர்கள் கொடுத்த விடுதலைக்காய், அவர்கள் கொடுத்த சுகத்திற்காக, பலத்திற்காய், பலத்தின் ஆழத்திலும் உணர்ந்து நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலும் கம்யூனியன் சர்வீஸ்க்கு முன்பாக தயவுசெய்து அப்படியே இருங்க. செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவரே, எங்களுக்கு சமாதானத்தை கர்த்தாவே நீர் கட்டளையிடும்படியாய் என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும்படி என்று சொல்லி இந்த மாதத்திலும் கர்த்தாவே நீர் கொடுத்த உன்னத வாக்குக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் காணப்பட கர்த்தாவே உம்முடைய வசனம் எங்களை பலப்படுத்துகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிற ஐயா. உம்முடைய கிருபை எங்களை பலப்படுத்துகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிற ஐயா. உலகத்தை ஜெயித்த தேவன், பிள்ளைகள் யாவரும் உண்மையில் ஜெயம் கொள்ள கர்த்தர் நீர் போதித்து உணர்த்தின கிருபைக்காக உமக்கு நன்றி 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 நன்றி. உடைய காயப்பட்ட கருத்துக்குள்ளாய் பிள்ளைகளை தாழ்த்துகிறேன். கேட்ட சத்தியத்தை உள்ளத்தின் ஆழத்தில் வைத்து பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பலன் கொள்ளவும், கிருபையிலே வளரவும் கர்த்தாவே கிருபை தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தாரையும் பேர் வேறாய் ஆஸ்வதிக்க முடியாய் தாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் கூட வருகிற ஐயா. கர்த்தாவே தேவனுடைய சமூகம் பிள்ளைகளுடைய தடைகளை விலக்கி வரக்கூடிய காலங்களிலே கர்த்தர் கூட்டி சேர்த்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆஸ்வதிங்க. தேவ அன்பின் பூர்ண கிருபைகளுக்குள்ளாய் ஒவ்வொரு குடும்பங்களும் கட்டப்பட ஜபத்தில் எப்பொழுதுமே விழிப்புணர்வு பிள்ளைகள் நடுவிலே தங்கி இருக்க கர்த்தர் நீர் பிள்ளைகளை ஆஸ்வாதமாக நடத்துங்க, ஆஸ்வாதிங்க. எம்மற்றும் நடத்து வந்த தேவநேசருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தின் மகத்துவத்தையும் வல்லமை விளங்க பண்ணுங்க, ஆஸ்வாதிங்க. இயேசுவின் ரத்தம் இயேசுவின் நாமத்தினால் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூட இருந்து அவருடைய வருகை பரியந்தம் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.